ஆபரேஷன் சிந்தூர் குறித்து உலக நாடுகளுக்கு விளக்க சசி தரூர், சுப்ரியா சுலே உள்ளிட்டோர் தலைமையில் 7 குழுக்களை அமைத்தது நடுவண் அரசு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட நிதித்துறை தொடர்பான 4 சட்ட முன்வரைவுகளுக்கு ஒப்புதல் அளித்தார் ஆளுநர் RN ரவி. கவிஞர் வைரமுத்துவின் தாயார் மறைந்ததை அடுத்து அவரது வீட்டிற்கு நேரில் சென்று ஆறுதல் கூறினார் முதலமைச்சர் ஸ்டாலின். அதிமுக முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் மற்றும் அவரது மகன்களின் வீடுகளில் கையூட்டு ஒழிப்புத்துறையினர் ஆய்வு. திருச்சியில் பெருநகர தொடர்வண்டி அமைப்பதற்கான ஆய்வறிக்கை தயார் செய்ய நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் KN நேரு தகவல். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து நாளை விண்ணில் பாயவுள்ள PSLV C-61 ஏவூர்திக்கான 22 மணி நேர நேரக்கணக்கு தொடக்கம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி பிரம்மோற்சவ தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. டைமண்ட் லீக் தடகள போட்டியில் 90.23 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து புதிய சாதனை படைத்த நீரஜ் சோப்ராவுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர் சேர்க்கை நடப்பாண்டில் 1,80,000 தாண்டியுள்ளதாக பள்ளி கல்வித்துறை தகவல். அரியலூர் மாவட்டம் நெய்வானம் திரௌபதியம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்று தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன்.